சுப்மன் கில் வந்து இந்த சர்க்யூட்ல வரும்போது, அதாவது ஒரு கேப்டன்சி போகும்போது நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. இவரெல்லாம் கேப்டன்சி பண்ண முடியுமா இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்? இவர் ஆடினதே கிடையாது. எஸ், அவர் ஆடினது கிடையாது தான். கிளாமோர்கனுக்காக ஒரு 3 இயர்ஸ் பேக் ஆடி ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பட் when he came that இவருக்கு ஏன் கேப்டன்சி தரல, அதுக்கு ஏன் கேப்டன்சி, அதுக்கான ஒரு சரியான பதில் கொடுத்திருக்காரு சுப்மன் கில். பியூட்டிஃபுல்லா ஒரு குவிக் ஃபயர் 52 ஆடிட்டு இருக்காரு. as well as எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட்லயே நம்ம பார்த்தோம்னா சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், விவிஎஸ் லக்ஷ்மன், அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பாசிங் ஆன் த பேட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா இந்த கேஎல் ராகுலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ சுப்மன் கில், இவங்க பியூட்டிஃபுல்லா அந்த பேட்டன் வாங்கி நாங்க ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்லி சஜஸ்ட் இருக்காங்க. ஐ திங்க் வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. லைக் ஒரு அவுட் ஆனார்னா 10 பேர் வந்துடணும். பட் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா அதுவும் ஹெட்டிங்லி மாதிரி ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல டே 1 ஸ்விங்கிங் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து 215 for 2 பேட்டிங் அட் மோர் தென் 4 runs per over அண்ட் டாமினேட்டிங் திஸ் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன். அண்ட் ஒரு ஓப்பனர் போய், ஒரு யங் ஓப்பனர் போய் அங்க ஒரு 2 செஷன்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிறாருன்னா வந்து சான்ஸே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து வீரேந்திர சேவக் தான் பண்ணியிருக்காரு. வீரேந்திர சேவக் அப்புறம் வந்து தலைமை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நிற்கிறார். பெர்த்ல வந்து ஒரு 171 இதே மாதிரி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா, அதாவது இங்கிலாந்து கண்டிஷன், ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு 100 கண்டிப்பா ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.